என்னடா அப்படி முயற்சி பார்த்து கிடக்குற? எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும். மச்சான், நம்மளும் தர்மம் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் நம்ம லாய்க்கு இல்லடா. தர்மம் பண்றதுக்குன்னு அவர்தான் செல்வம். அவன் எப்படி பணக்காரனான அது மாதிரி நாமளும் பணக்காரனால தர்மம் பண்ணணும். இல்லங்க? ஆமா ஆமா. வீட்டுக்கு போலாமா? நம்ம வீட்டு இல்லடா, நம்ம வீடு கூரை போட்டிருக்கோம். இது யாரு வீடுன்னு தெரியல. அண்ணன் இன்னும் நினைச்சு கிடக்குற. நான் யாரு? அண்ணன் அண்ணன் கூப்பிடு. இல்ல எனக்கு என்ன வேணும்? மச்சான்டா. சரி மச்சான். மச்சான் வா வீட்டுக்கு போலாம். நான் எங்கடா தள்ளுனேன்? நீ எதாண்டா விழுந்துட்ட? அது போகட்டும். நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும் ஆக கூடாங்கிறது விவசாயம் இல்லாம போச்சு. வலை இழுத்தவன் கார்ல போறான், குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறது? டாடா, எவனாவது கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாரவன்? அக்கா குருதி. திம்மர்ல குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல. நாங்க வேதாந்தம் பேசுறோம். வீடு எங்க இருக்கு? பாட்டுக்குள்ள இருக்கு. போடா போடாங்கிற அந்த பாட்டுல போட்டா இந்த பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. உடனே கடைக்கு போகணும். பாயா போயா. ஆஹா, இதெல்லாம் ஒரு நடை. இதெல்லவோ இடை. ஈரமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. எந்த கழுத்து குடிச்சுட்டா கண்ணு மண்ணு தெரியாது. ஏன்டா அப்படி வளர்றீங்க? ஏண்டா வளர? அக்கா போட்டோம். ஓடியாரே ஓடியாரே. ஓரஞ்சரிஞ்சது கண்ணம்மா. அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. ஆளுங்க நீங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. ஏன் குடிச்சிட்டு அந்த கலாட்டா பண்றீங்க? இல்லங்க, நம்ம தான் குளிச்சுட்டு கலாட்டா பண்றாங்க. உங்ககிட்ட பேசிருந்தா என் மரியாதையே கட்டு போறியா? எங்க மரியாதை கட்டுப்படும் சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா, ஆனா வாயாடி. ஆமா அது பாரு வண்டி வருது. மச்சான் என்னது? யானையா? இல்ல கட்ட வண்டி. யார் இது? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. செல்வம் நம்ம கிட்ட வலை விட்டானே அவரு கோட்டு சுட்டலாம் போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டு போறோமோ இத கலட்டி போட்டுக்கிறோம். வழிவிட போறீங்களா இல்லையா? வழிவிடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு. மரியாதையா வழிவிடுங்க. இல்லன்னா என்ன நடக்கும்? என் தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. சத்தியமா என் தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. நீ போக அழிச்சிட்டு போறியா? மச்சான், நீ அழிவாத, எனக்கு அழ வரும். லெக்ஸ ஃபாலோ பண்ணுங்க. That's it. Yes. மாஸ்டர், இந்த மாசம் ப்ளீஸ். பணம் என்ன பெரிய பணம்? மாசம் மாசம் மந்த்லி ஃபீஸ் கொடுக்கிறது பெருசு இல்ல. கரெக்ட் டைத் கிளாஸ் வரணும். ஓகே கோ. ரெடி ரெடி. நல்லா பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க மூமெண்ட்ஸ். ரெடி 1 2 3 4. ஜெயா இங்க வா. நேத்துக்கு ஒரு மூமெண்ட். ஸ்டாப் ஸ்டாப். நேத்துக்கு ஒரு மூமெண்ட் சொல்லி கொடுத்தேனே, அது ஆடு. ரெடி. அந்த கேசட் திருப்பி போடுப்பா. ரெடி 1 2. ஓகே, இதோட பெட்டரா இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு மூமெண்ட் காட்ட போறேன். எல்லாரும் பாருங்க. ரெடி. ஆஹா, இப்படி இல்ல. இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணணும். இந்த மூமெண்ட் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வேற மூமெண்ட். ஓகே
சிலோன்ல இருந்து வந்த டேப் ரெக்கார்டர்ஸ், வீடியோ கேசெட்ஸ், டெக்ஸ் இதெல்லாம் நம்ம ஊர் கடற்கரை காட்டுல இருக்கு. அதை நம்ம வேன்ல ஏத்துங்க. நம்ம ஊர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தேவனூர் செக் போஸ்ட்ல நம்ம வேனை சரக்கோட மடக்கி பிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் கணேஷ் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அதுக்கு முந்தி அங்கிருந்து தப்பிச்சு 5 கிலோமீட்டர் போனதும் அந்த ஸ்கூல் வேன்ல இருக்கிற சரக்க மறுபடியும் நம்ம வேனுக்கு மாத்திருங்க. அந்த ஸ்கூலுக்கு டொனேஷனா இந்த 20,000 கொடுத்துருங்க. சரிங்க. நம்ம வேன்ல இருக்கிற சரக்க மதுரை உத்தம் சந்த் கிட்ட ஒப்படைச்சதும் எனக்கு போன் பண்ணுங்க. அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரா? ஓ, வெயிட் பண்ண சொல்லு, வரேன். சரிங்க சார். அண்ணா உங்களை வெயிட் பண்ண சொன்னார். ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப தூரம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. தூரமா? நாம ரொம்ப பக்கத்துலதான் இருக்கோம். உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் கூட இல்லையே. நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க. பரவாயில்ல, நான் உங்க கூட விளையாட வரல. மிஸ்டர் செல்வம், செல்வத்தை சேர்க்கறதுலயே குறியா இருக்கிற உங்களுக்கு நீங்க போற பாதையும் செய்யற தொழிலும் சட்ட விரோதம்னு தெரியாது? தெரியும். கஸ்டம்ஸோட கண்ணை குத்திட்டு கடத்தல் தொழில் செய்யறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நோ, கண்ணும் கருத்துமா தான் இந்த தொழிலை நான் செஞ்சிட்டு இருக்கேன். சட்டத்தை ஏமாத்தினவங்க யாருமே நிரந்தரமா தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது மிஸ்டர் செல்வம். நீங்க சொல்றது தப்பு இன்ஸ்பெக்டர். சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ கொலையாளிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ லஞ்ச பேர்வழிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ பதுக்கல் ஆசாமிகள் நிரந்தரமா தப்பிச்சிருக்காங்க. நீங்க செய்யற தொழிலை நியாயப்படுத்துறதுக்காக காரணங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற உங்க திறமையை நான் பாராட்டுறேன். பட் உங்களை பிடிக்காம விட மாட்டேன். சென்னையில இருந்து முல்லப்பட்டினம் வர இந்த செல்வத்தை ஃபாலோ பண்ற உங்க விடாமுயற்சியை நானும் பாராட்டுறேன். பட் ஆதாரம் இல்லாம எந்த ஸ்மக்லரையும் பிடிக்க சட்டத்துல இடம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற ஆதாரத்தோடைய உங்களை நான் பிடிச்சு காட்டுறேன். சேலஞ்ச்? சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர், காஃபி சாப்பிட்டு போலாமே? அப்கோர்ஸ், பாயசமே சாப்பிடுறேன். உங்களை அரெஸ்ட் பண்ண அப்புறம். மிஸ்டர் செல்வம், கழுகு பார்வையில மாட்டின கோழி குஞ்சும் கஸ்டம்ஸ் பார்வையில மாட்டின ஸ்மக்லர்ஸும் தப்பிச்சதே கிடையாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓ, நீங்க தான் செல்வத்தோட அம்மாவா? ஆமா. நீங்க அவருடைய எல்டர் சிஸ்டர். நீங்க இவங்க ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டர், இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்க ஹிஸ்டரியே என் கையில இருக்கு. நான் தான் உங்களை மெட்ராஸ்ல இருந்து ஃபாலோ பண்றவனாச்சே. பெஸ்ட் ஆஃப் லக். என்னப்பா இது? ஒண்ணுமா இன்ஸ்பெக்டர்? அதான் தெரியுதே செல்வம், எத்தனையோ முறை சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன். இந்த தொழிலை விட்டுருப்பா. அம்மா, பயந்தவன் பட்னி கடந்துதான் சாகணுங்கிற தத்துவம் உங்களுக்கு புரியாது. நேர்மை சோர் போடுன்னு உனக்கு தெரியாதா? அந்த நேர்மை நான் செய்யற தொழிலையும் இருக்குமா? செல்வம், அம்மா, சட்டத்துக்கு நீங்க பயப்படுறீங்க. ஆமாப்பா, சட்டத்துக்கு நாம் பயந்துதானே ஆகணும். சட்டம்
நாம பசி பட்னியா கடந்த நேரத்துல எந்த சட்டம் நமக்கு சோறு போட்டுச்சு? 3 பவுன் நகை இல்லாம அக்கா வாழ வெட்டியா வந்த நேரத்துல எந்த சட்டம் அக்காவை வாழ வச்சுச்சு? அம்மா, அன்னைக்கு சொன்னதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன். என்னைக்கு நான் நினைச்சது நிறைவேறுதோ அன்னைக்கு நிச்சயமா இந்த தொழிலை விட்டுருவேன்.